திரௌபதி 1 பார்க்கல அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. தைரியமா திரௌபதி 2 டைரக்ட்டா வந்து பார்க்கலாம். இது எல்லாருக்குமே கரெக்ட்டா புரியும். ஃபர்ஸ்ட்டு அந்த ஹீரோ காட்டும்போது மட்டும் அவங்க திரௌபதி பார்த்துருந்தீங்கன்னா, அதில இருக்கிற ஹீரோ, அதில இருக்கிற கதையில இருக்கிற மாரி ஸ்டார்ட் ஆகும். அது பார்க்கலனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு கிராமத்தில இருக்கிற ஹீரோ அதுக்கப்புறமேட்டு கோவில்ல போயிட்டு ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால திரௌபதி 1 பார்க்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் இல்ல. நேரா திரௌபதி 2 வந்து பார்க்கலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணி கதைய நல்லா சொல்லியிருக்காங்க 2 1/2 மணி நேரத்தில. இது வந்து ஜாதி படம் அப்படின்ட்டு நினச்சிட்டு பார்க்க வருவாங்க. ஆனா ஜாதி படம் இல்ல. இது வந்து ஒரு படம். மதம் சம்மந்தமான படம். ஸோ நெறைய பேர் இத எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. முஸ்லீம்களும் எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் சில பேர் எதிர்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா படம் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இந்த மாரி எடுக்கிற படம் சர்ச்சையா இதில நெறைய சர்ச்சை சொல்லணும்னா. ஏன்னா ஒரு வரலாற்ற எடுக்குறாங்க. இந்த மாரி தப்பா எடுத்திருக்காங்க, தப்பா காட்டியிருக்காங்க அப்படின்ட்டு நெறைய இஷ்யூவ கிரியேட் பண்ணலாம். பண்றதா இருந்தா. ஆனா நல்ல வேளை எதுவும் இஷ்யூலாம் கிரியேட் ஆகல. ஒரு வழியா வந்துருச்சு படமும். படமும் நல்லாயிருக்கு. போயிட்டு பார்க்காதவங்க மறக்காம போய் தியேட்டர்ல பாருங்க. இது ஒரு நல்ல படம்.